ஹாய். இந்த வீடியோ எடுக்க எவ்வளோ டிலே ஆச்சுன்னா கிட்டத்தட்ட சொல்லவே முடியல. அதாவது மொதல் வேலையாக வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு நைட்டாக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். டைமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 மணி, ஏன்னா மதியானம் தூங்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதை பற்றி இருக்க போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி எலமெண்ட். ஸோ அது வந்து நான் இன்ஸ்டாவில் ரீலுமே போட்டிருப்பேன். மெஜாரிட்டி எலமெண்ட்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது தாங்க. ஸோ அதாவது லீடிங்காக என்னெல்லாம் நம்பர்ஸ் வருதோ, ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அறையில் 3A வந்துட்டு ரிப்பீட்டடாக வரும், 2 ரிப்பீட்டடாக வரும், பட் அது வந்துட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கம்மியாக வரும். ஸோ லைக் ஓட்டிங் வந்துட்டு இப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 400-500 ஓட்டு வருதுன்னா ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200-300 ஓட்டு வரும். ஸோ அந்த கான்செப்ட் தான் இதுவும். ஸோ இதுல இருந்து யார் மெஜாரிட்டி வருது, 400-500 வந்தாங்களே, ஸோ அவங்கள தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் அந்த மெஜாரிட்டி எலமெண்ட்டு. ஸோ அதை அப்படியே நம்ம கோடிங்கில் பார்ப்போம். வாங்க கோடிங்குள்ளே போகலாம். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம அப்படியே டேரெக்டாக சொல்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அந்த வேரியபிள்ஸ் இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ அதாவது என்னென்ன இருக்கோ இது வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் இட்ரேட் பண்ணுறேன். லைனாக இட்ரேட் பண்ணிவிட்டு எது மெஜாரிட்டியாக இருக்கோ அதை வந்து நான் அந்த கவுண்ட்லேயும் கேண்டிடேட்லேயும் அப்டேட் பண்ணுறேன். அவ்வளோதான் கான்செப்ட். நீங்கள் அதிலே வேணால் பாருங்கள். கவுண்ட் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன், கேண்டிடேட் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இங்கே தான் வந்து லூப் இட்ரேட் ஆக போகுது. ஸோ எல்லா வேல்யூஸும் செக் பண்ண போகுது. எல்லா வேல்யூஸும் செக் பண்ணிட்டு ஃபைனலாக எது மெஜாரிட்டியாக இருக்கோ அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அவ்வளோதான். நீங்கள் வேணால் பாருங்கள். இது என்ன புரியலையோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கூட கேளுங்க. இது வேறு எதுவுமே இல்லைங்க, சிம்பிளான கான்செப்ட் தான். இப்போ பாருங்கள், நான் அந்த கோடை வேணால் ரன் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான், கோட் ரன் ஆயிடுச்சா? ஸோ வாங்க நெக்ஸ்ட் கோடிங் போகலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கோடிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டரு. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா K=3 கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் நம்ம ரொட்டேட் பண்ணணும். அப்படி தான். ஸோ ஃபஸ்ட் டைம் ரொட்டேட் பண்ணுறப்போ இந்த மாதிரி வரும், அதுக்கு அடுத்த வாட்டி ரொட்டேட் பண்ணுறப்போ இந்த மாதிரி வரும், அதுக்கு அடுத்த வாட்டி ரொட்டேட் பண்ணுறப்போ இந்த மாதிரி வரும். ஸோ இதை தான் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். வாங்க அப்படியே கோடிங்கில் பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சுதா? நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா அரேவை வந்து ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த அரேவோட லென்த்தை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அரேவோட லென்த்தை கண்டுபிடிச்சிட்ட அப்புறமா அதை வந்து நம்ம கேன்னு இது பண்ணிவிட்டு மொத்தம் எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அதோட நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணுறப்போ நமக்கு வந்து கரெக்டாக கேல குத்த வேல்யூ வந்து வந்துடும். ஸோ இங்கே 3 வந்தால் 3 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு டெம்பரரியாக ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் புது இன்டர்சோர்ஸோட மேப் பண்ண போகிறோம். ஸோ டெம்பரரி வேரியபிள்ஸ் வந்துட்டு என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அதோட வந்துட்டு இப்போ 1 வந்துட்டு தேர்ட் வேல்யூ 3 வேல்யூஸ் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறோமா. ஸோ அப்போ 3 வேல்யூஸ்க்கு அப்புறமா வந்துட்டு இந்த வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணோம். ஸோ ஸ்டோர் பண்ணதுக்கப்புறமா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5, 6, 7 ஸ்டோர் ஆச்சுன்னா மீதி 1, 2, 3, 4 வந்து ரிப்பீட்டடாக வரும். ஸோ அதுதான் ரிப்பீட் ஆகும். ஸோ அதை அப்படியே ரன் பண்ணுறோம். பாருங்கள், என்ன வளர்றேன், கரெக்டாக தாங்க சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, கோடு சப்மிட் பண்ணிட்டேன். இதுதான் சக்ஸஸ் ரேட்டு, கிட்டத்தட்ட 50% தான் வந்திருக்கு. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கோடிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டைம் டு பை அண்ட் செல் ஸ்டாக். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக்கை தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேவோட ப்ரைஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு நம்ம அடுத்த நாளில் பை பண்ணுறோன்னா இப்போ வந்து நான் முன்னாடி நாளால் விற்க முடியாது, எனக்கு அடுத்த நாளில் தான் விற்க முடியும். என்ன வளருது. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் முன்னாடி நாள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி நாளுக்கு நான் விற்க முடியாது. லைக் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு நேற்றுக்கு நான் இது விற்க முடியாது இல்லை. ஸோ அந்த கான்செப்ட் தான். பட் நான் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு நாளைக்கு விற்கலாம். ஆனால் அது வந்து என்னைக்கு ப்ராஃபிட்டாக இருக்குமோ அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அதை அப்படியே கோடிங்கில் பார்க்கலாம். வாங்க கோடிங்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் ஃபைனல் கோடு. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த டைமில் வந்து நான் ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணால் எனக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி ப்ரீவியஸ் கோட்ஸ்லாம் பண்ணோமோ அதே மாதிரி நம்ம வேரியபிள்ஸை இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த டேல வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும், லைக் வந்துட்டு முன்னாடி வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துரும். அதாவது நம்ம வந்துட்டு வாங்குறதுக்கு முன்னாடி நாள் வந்துட்டு இது பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அந்த கண்டிஷனுமே நான் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் அதுக்கு அடுத்து எந்த நாளில் பர்ச்சேஸ் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு இது ஆகுதோ அதை வந்துட்டு நான் கொடு அப்படின்றது தான் இங்கே டைப் பண்ணி ஆக்சுவலாக இதுதான் மீனிங்கே. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ அதை தான் நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ இதை போட்ட அப்புறமா எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில வேல்யூஸ் எல்லாம் சார்ட் அவுட் ஆகும். இது வந்துட்டு நிறைய லூப் வேரியேஷனில் செக் பண்ணிட்டு எனக்கு ஃபைனல் வேல்யூஸை வந்து அப்டேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த கோடில் வந்து நான் சொல்லியிருக்கிறது. அண்ட் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்டாக அதை தான் சொல்லியிருக்கேன். இதுதான் அதுக்கான கோடு. ஓகேங்களா? இப்போ இதில் வந்துட்டு எந்த வேல்யூ மெஜாரிட்டியாக இருக்கோ, மெஜாரிட்டி கிடையாது, எது வந்து ப்ராஃபிட்டாக இருக்கோ அதை வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். 6 வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 6 வரும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ரன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சப்மிட் பண்ணுறேன். ஸோ இதுவும் எவ்வளோ வருதுன்னு தெரில. ஆஸ் யூஷுவல் கோடு வந்து ஸ்லோ தான் நினைக்கிறேன். ஓகே, 78% வந்திருக்கு. ஸோ அவ்வளோதாங்க கான்செப்ட்டு.
இதை சொல்ல முடிக்க எவ்வளோ இதுவாச்சு. ஸோ அது புரிஞ்சுதா இல்லையான்றது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் கோட்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயே இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ப்ளீஸ். அதாவது நிறைய பேர் புரியலன்னு சொன்னீங்க, அதாவது லைன் பை லைனாக சொல்லியிருப்பேன் அதில். ஸோ இதுக்குமே புரியலன்னா நான் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இஃப் யூ ஃபவுண்ட் எனி பெட்டர் சேனல்ஸ் ப்ளீஸ் செக் இட் அவுட். ஸோ நான் ஏதாவது நல்ல சேனல்ஸ் பார்த்தாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் முக்கியமாக கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஸ்க்ரீன் தம்மா துண்டா இருக்குது, அந்த ஃப்ரேம் மறைக்குது, நான் எவ்வளோ கவர் பண்ணுறேன். ஸோ அவள் தாங்க, இது தாங்க முக்கியமாக கன்வே பண்ணணும்னு நினச்சேன். அந்த வீடியோ டடா.